வேதத்தில் நியூ என்கிற வார்த்தைக்கு சிறப்பான முக்கியத்துவம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது மாதிரியான 7 வார்த்தைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் புதிய எருசலேம் என்கிற வார்த்தை. இந்த காணொளியில் புதிய எருசலேம் என்கிற தலைப்பில் கடவுளுடைய வசனத்தை தியானிக்கப் போகிறோம். புதிய எருசலேம் என்கிற கருத்தை முதலில் ஏதேன் தோட்டத்தில் நடந்த நிகழ்வுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு பழைய ஏற்பாட்டில் தாவீது உருவாக்கிய எருசலேம் பட்டினத்தோடும் சாலமோன் கட்டின தேவாலயத்தோடும் இந்த புதிய எருசலேம் நகரத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் நாம் நித்தியத்தில் வாழப்போகிற புதிய எருசலேமை பற்றியுள்ள புரிதல் சரியாக இருக்கும். கடவுளுடைய மீட்பின் திட்டம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து புதிய எருசலேமில் முடிவடைகிறது. இந்த கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் இந்த காணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய வேத பாடங்களை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் விசுவாசிகளுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. விசுவாசிகள் எளிய முறையில் வேதத்தை கற்றுக்கொள்ள இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால், இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் புதிய எருசலேம். புதிய எருசலேம் என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக புதிய என்கிற வார்த்தை குறித்து சற்று ஒரு சுருக்கமான இன்ட்ரோடக்ஷன். நாமே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக காணப்படுகின்றோம். வேதம் என்பது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நியூ டெஸ்டமென்ட், ஓல்ட் டெஸ்டமென்ட் என்று 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள். அதுபோல வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 இடங்களில் இந்த நியூ என்கிற வார்த்தை ஒரு சிறப்பான அர்த்தத்தோடு காணப்படுகின்றது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் 2:17 கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களுக்கு ஒரு புதிய பேர் சூட்டப்படுவதாக பார்க்கலாம். அடுத்ததாக 3:12 புதிய எருசலேம் விண்ணில் இருந்து இறங்கி வருகிற ஒரு நகரமாக பார்க்கலாம். 3:12 இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய பேர் தரிப்பிக்கப்படுவதாக கூட நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது 5:10 மீட்படைந்தவர்கள் புதிய பாடலை பாடியதாக பார்க்கலாம். 21:10-11 கடவுள் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைத்ததாக பார்க்கலாம். 21:5 எல்லாம் புதிதாகின என்கிற வார்த்தையை பார்க்கலாம். இப்படியாக புதிது என்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சிறப்பான ஒரு அர்த்தத்தை கொண்டதாக பார்க்கலாம். இன்றைக்கு நாம் புதிய எருசலேம் என்றால் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான ஃபைனல் டெஸ்டினேஷன், இறுதியான அவள் இருக்க போகிற இடம் எதுவென்றால் இந்த புதிய எருசலேம் தான். எனவே நாம் வாழப்போகின்ற, நித்தியத்தில் வாழப்போகின்ற, இருக்க போகின்ற, தேவனோடு இருக்க போகின்ற அந்த புதிய எருசலேம் நகரத்தை குறித்து ஒரு புரிதல் நமக்கு மிகவும் அவசியம். அதற்கு முன்பாக இந்த புதிய எருசலேம் என்பதை எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், முதலில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டாள் அல்லவா, அந்த ஏதேன் தோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பிறகு தாவீது கட்டின, தன்னுடைய தலைநகரமாக்கின அந்த பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற அந்த எருசலேமோடும் அங்கே கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தோடும் இந்த புதிய எருசலேமையும் அங்கு இருக்கின்ற ஆலயமாக காணப்படுகின்ற அந்த எருசலேமையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்படி இவைகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால்தான் நாம் நித்தியத்தில் வாழப்போகின்ற அந்த புதிய எருசலேம் பற்றியுள்ள ஒரு தெளிவான வெளிப்படுத்தல் நமக்கு கிடைக்கும். புதிய எருசலேமில் விசுவாசிகள் தொடங்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏதேன் தோட்டத்தில் முதல் கடவுள் மனிதனை படைத்து, ஆதாம் ஏவாளை படைத்து ஆரம்பித்த அந்த நிகழ்வுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தால்தான் புதிய எருசலேமில் நாம் பெறக்கூடிய அந்த மகிமை கனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக பார்க்கக்கூடிய காரியம் என்ன? படைப்பு, சிருஷ்டிப்பு. ஏதேன் தோட்டத்தில் கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது அது ஒரு உலக பிரகாரமான இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஆரம்பம்.
ஆனால் புதிய எருசலேமில் கடவுள் மீட்டெடுக்கப்பட்ட மக்களோடு நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த நகரத்தில் தான் கடவுள் நம்மோடு தங்கி நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த புதிய எருசலேம் காணப்படுகின்றது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த ஏதேன் தோட்டத்தில் கடவுள் ஆதாம் ஏவாளை சந்தித்தார். நடந்து வந்து கடவுள் ஆதாம் ஏவாளோடு பேசினதாக பார்க்கலாம், ஆதியாகமம் 3:8. ஆனால் புதிய எருசலேமில் நடக்கின்ற காரியம் என்னவென்றால் கடவுளே நம்மோடு இருக்கிற காரியமாக நாம் பார்க்கலாம். என்றென்றைக்கும் நித்தியமாக வந்து பேசுகிற ஒரு கடவுளாக அல்ல, நம்மோடு தங்கி இருக்கிற ஒரு கடவுளாக, தெய்வமாக புதிய எருசலேமில் கடவுள் காணப்படுவார். வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக நுழைந்தான். ஆனால் புதிய எருசலேமில் அப்படிப்பட்ட எந்த நிகழ்வும் நடக்காது. ஏனென்றால் அதற்கு முன்பாகவே சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நித்தியமாக அக்கினி கடலில் தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே இது ஒரு விசுவாசிகளுக்கு நித்தியமான ஒரு பாதுகாப்பான இடம். சாத்தானுடைய சகல விதமான தாக்குதலில் இருந்து நிரந்தரமாக அந்த வாடை கூட தெரியாத ஒரு இடமாக இந்த புதிய எருசலேம் காணப்படுகின்றது. இந்த ஏதேன் தோட்டத்தில் தான் முதல் பாவம் என்கிற காரியம் ஆரம்பித்தது. ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளைகளுக்கு மீறி நடந்தார்களோ அன்றைக்கு அவர்கள் இருவரும் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்துக்கு நேராக நடத்தப்பட்டார்கள். அதன் விளைவாக பாவம் என்கிற காரியம் நடந்தது. அதனுடைய விளைவாக அவர்கள் தேவனோடு உள்ள உறவில் துண்டிக்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவாக ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கின்ற அனைத்து சந்ததியாரும் பிறக்கும் போது ஆவிக்குள்ளாக மரித்துதான் பிறக்கிறார்கள். ஆனால் புதிய எருசலேமில் அப்படி இல்லை. இந்த இடத்துல பாவத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய சாபம், வலிகள், வேதனை, துன்பம் எதுவும் புதிய எருசலேமில் காணப்பட முடியாது. ஏனென்றால் அங்கே இதற்கு எந்த ஒரு விதமான வாய்ப்பும் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3. இங்க பாவமும் கிடையாது, சாபமும் கிடையாது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இங்கேதான் இந்த மீட்பின் திட்டம் என்கிறது ஆரம்பமாகிறது. முதலாக மனுக்குலத்தை மீட்கக்கூடிய மீட்பின் திட்டத்துக்குரிய வாக்குத்தத்தம் தேவன் இந்த ஏதேன் தோட்டத்தில் தான் அறிவிக்கிறார். ஸ்திரியின் வித்து எனப்படுவது சாத்தானுடைய வித்தை நசுக்கும் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய விடுதலின் செய்தியை கடவுள் இந்த இடத்தில் தான் அறிவிக்கிறார். ஆனால் இந்த மீட்பின் திட்டம் நிறைவேறின ஒரு இடம் எதுவென்றால் புதிய எருசலேம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய பாவத்தை போக்கும் பொருட்டாக தம்மைத்தாமே ஒரே பலியாக ஒப்பு கொடுத்து அதன் விளைவாக தேவனால் பிறந்தவர்கள் இந்த புதிய எருசலேமில் வாழ்கின்றபடியினாலே இந்த இடம் என்பது மீட்பின் திட்டத்தினுடைய ஒரு முடிவாக நாம் இந்த புதிய எருசலேமை பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் கண்ணீர், கவலை எதுவும், மரணம் எதுவும் இங்கே கிடையாது. முதல் கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு உட்பட்டபடினாலே அவர்களுக்கு ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. ஆனால் புதிய எருசலேமில் அப்படிப்பட்ட மரணம் எதுவும் கிடையாது. மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் நித்தியமாக தேவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். அந்த வாழ்க்கை தொடரும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. இங்கே மரணம் என்பதே கிடையாது. தே ஆர் இம்மாற்றலாக புதிய எருசலேமில் என்றென்றைக்கும் தேவனோடு காணப்படுவார்கள். இதுதான் புதிய எருசலேமில் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். ஆனால் ஆதாம் ஏவாள் அந்த கட்டளையை மீறி அந்த மரத்தின் கனியை புசித்து பாவத்துக்கு நேராக நடத்தப்பட்டார்கள், பாவம் செய்தார்கள். ஆனால் புதிய எருசலேமில் அப்படி இல்லை. ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ மரம் என்று ஒன்று காணப்படுகின்றது. அந்த மரத்தின் பழங்களையும் இலைகளையும் புசித்து மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததாக வெளிப்படுத்தல் 22:2 பார்க்கலாம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும்
12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். அது மாத்திரமல்ல, இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 ஆறுகள் ஓடியதாக பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ஆனால் புதிய எருசலேமில் அப்படி இல்லை. தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள ஆறு ஓடுவதாகவும் அந்த ஆற்றின் தண்ணீர் பழுங்கி போல் இருப்பதாகவும் நாம் பார்க்கலாம். ஜீவ தண்ணீர் உள்ள ஆறு ஓடுவதாக பார்க்கலாம். இது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காரியம். இப்படியாக ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பித்த அத்தனை காரியங்களும் நன்மையாக புதிய எருசலேமில் முடிந்ததாக நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஏதேன் தோட்டத்தில் கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது நிலத்தை பண்படுத்தி நிலத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கொடுத்தார். ஆனால் புதிய எருசலேமில் தேவனுடைய மக்கள் கடவுளை ஆராதிப்பதும் கடவுளை துதிப்பதும் கடவுளுக்கு ஊழியம் செய்வதுமான மிக உன்னதமான பணிகளோடு மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் கடவுளோடு நிரந்தரமாக வாழ்வார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏதேன் தோட்டம் பாவத்தில் விழுந்த ஒரு இடம். ஆனால் புதிய எருசலேம் அந்த பாவத்தில் விழுந்த அந்த மக்களை மீட்டெடுக்கப்பட்ட மீட்பின் திட்டத்தில் நிறைவடைந்த ஒரு இடம். ஏதேன் தோட்டம் சொர்க்கத்தை இழந்த ஒரு இடம். புதிய எருசலேம் சொர்க்கத்தை மீட்டெடுத்த ஒரு இடம். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்ததனால் விழுந்து போனான். ஆனால் புதிய எருசலேமில் ட்ரீ ஆஃப் லைஃப் அதனுடைய இலைகளையும் அதனுடைய கனிகளையும் புசித்து ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் பாவம், சாபம், கண்ணீர், கவலை எல்லாம் ஏற்பட்டு விட்டது. இங்கே புதிய எருசலேமில் கண்ணீர், துக்கம், மரணம் எதுவும் கிடையாது. இது ஏதேன் தோட்டத்தில் மனிதன் கடவுளோடு உள்ள வாழ்க்கை இழந்தான், கடவுளோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. புதிய எருசலேமில் நித்தியமான ஒரு உறவுக்குள்ளாக மனிதன் கடவுளுடைய பிரசன்னத்துக்குள் நேராக நடத்தப்பட்டான். எனவே இந்த இரண்டை ஒப்பிட்டு பார்த்தால்தான் நாம் போகிற அந்த புதிய எருசலேம் எவ்வளவு மகிமையான இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பழைய எருசலேமுக்கும் புதிய எருசலேமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த வித்தியாசத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நாம் செல்ல போகிற, நாம் நித்தியமாக தேவனோடு வாழப் போகிற அந்த புதிய எருசலேமுடைய மகிமையை நாம் சரியானபடி அறிந்து கொள்ளலாம். உலக வரலாற்றில் எருசலேம் நகரத்தை போல ஒரு முக்கியமான நகரம் எதையும் பார்க்க முடியாது. 2500 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கிற ஒரே நகரம் எதுவென்றால் எருசலேம் நகரம் தான். எத்தனையோ நகரங்கள் மறைந்து சின்ன பின்னமாக்கப்பட்டு உலக வரலாற்றில் மறைந்து போய்விட்டது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நகரம் நிலைத்து நிற்கிறது என்றால் அது எருசலேம் நகரத்தை தான் சொல்ல முடியும். இந்த நகரத்தை தாவீது தான் தன்னுடைய தலைநகராக்கி கொண்டான் என்று நாம் பார்க்கலாம். இது முதலில் கானானியருடைய கையில் இருந்தது. இதில் ஆட்சி செய்த மக்கள் எபூசியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை படித்து பார்த்தால் தெரியும். தாவீது இதை கைப்பற்றி அதை தன்னுடைய தலைநகரமாக்கி கொண்டான். இந்த எருசலேம் நகரில் தான் சீயோன் என்கிற மலை காணப்படுகின்றது. இந்த எருசலேமை குறித்து பார்க்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்ற ஒரு நகரமாக காணப்படுகின்றது. இந்த எருசலேம் என்பது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நகரமாக காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 11:36 பார்க்கும் பொழுது இந்த நகரத்தை தேவன் தெரிந்து கொண்டதாக பார்க்கலாம். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். அடுத்ததாக பார்க்கும் பொழுது எந்த நகரத்தில் தேவன் வாசம் செய்தார் என்று பார்க்கலாம். தேவன் வாசம் செய்கிற, தங்கி வாழ்கின்ற ஒரு இடமாக கடவுள் இந்த எருசலேம் நகரத்தை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 132 13 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அடுத்ததாக பார்க்கும் பொழுது
இது சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்படுகின்றது. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது சமாதானத்தின் நகரமாக அழைக்கப்பட்டாலும் இந்த நகரத்தில் ஏற்பட்ட போர்களைப் போல உலகத்தில் வேறு எந்த நகரத்திலும் அவ்வளவு பெரிய போர்கள் நடந்ததாக தெரியவில்லை. இது ஒரு சமாதானத்தின் நகரம் என்று தேவன் அழைத்தாலும் மிகப்பெரிய போர்கள் தொடர்ந்து இந்த நகரத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த எருசலேம் நகரம் என்பது யூதர்களுடைய ஒரு இதயத்துக்கு ஏற்ற இடமாக காணப்பட்டது. இது எருசலேம் நகரம் என்பது யூதருடைய ஒரு கலாச்சார மையம், ஒரு ஆன்மீக நகரம். இங்கேதான் அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை கூடி பஸ்கா பண்டிகையை கொண்டாடி அனுபவித்து அவருடைய உள்ளங்களுக்கும் இதயத்திற்கும் சிறந்த ஒரு நகரமாக காணப்பட்டது இந்த எருசலேம் நகரம். இட் இஸ் a political and spiritual capital of Jewish people. அந்த அளவுக்கு எருசலேம் நகரம் அவர்களுக்கு மிக முக்கியமான நகரமாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த நகரத்தில் தான் சாலமோன் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டினான். அந்த தேவாலயமும் மிக சிறந்த உயர்ந்த சிறப்புகளால் ஆன ஒரு ஆலயமாக காணப்பட்டது. ஆனால் அந்த ஆலயம் கிபி 70 இடிக்கப்பட்டு விட்டது. இந்த தேவாலயமும் எருசலேம் நகரமும் யூதருடைய வரலாற்றில் பின்னி பிணைந்த ஒரு காரியம். அந்த எருசலேம் நகரமும் ஒரு சிறப்பானது, அதில் கட்டப்பட்ட ஆலயமும் ஒரு சிறப்பானது. இந்த ஆலயத்தை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி செல்வதற்கு முன்பாக அழுததாக பார்க்கலாம். அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று எருசலேமை பார்த்து அழுததாக, கண்ணீர் விட்டதாக நாம் பார்க்கலாம். அந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்து நிராகரித்தபடியினாலே கடவுள் இந்த எருசலேம் நகரத்தை நிராகரித்து விட்டார். அதனுடைய விளைவாகத்தான் கிபி 70 ரோமாபுரி சாம்ராஜ்யத்தினுடைய படைகள் இந்த பட்டணத்தை சுக்கு நூறாக்கி தகர்த்து எருசலேம் உள்ள ஆலயத்தையும் தகர்த்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த மக்கள் அந்த எருசலேமில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள். இப்படியாக அது தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நகரமாக காணப்பட்டது. எவ்வளவு பெருமையான நகரமாயிருந்தாலும், தேவனுக்கு பிரியமான நகரமாயிருந்தாலும், அந்த மக்கள் தேவனை நிராகரிக்கும் போது, மேசியாவை நிராகரிக்கும் போது அதற்கேற்ற தண்டனையும் கடவுள் இந்த நகரத்துக்கு கொடுத்தார் சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை. அடுத்தபடியாக சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறித்தும் புதிய எருசலேமில் உள்ள தேவாலயத்தை குறித்தும் சற்று இணைத்து பார்க்கலாம். சாலமோன் கட்டின தேவாலயம் என்பது அந்த எருசலேம் நகரில் உள்ள ஒரு ஆலயம். ஆனால் புதிய எருசலேமில் உள்ள காரியம் என்னவென்றால், அந்த நகரமே ஆலயமாக காணப்படுகின்றது. புதிய எருசலேமில் தனிப்பட்ட ஒரு தேவனுடைய ஆலயம் என்பது இல்லை, அந்த நகரமே தேவனுடைய ஆலயமாக காணப்படுவதாக வெளிப்படுத்தல் 21-22 பார்க்கலாம். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் நாம் செல்ல போகிற அந்த பரம எருசலேமில் உள்ள அந்த தேவாலயத்தில் பலிகள் என்பது இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக செலுத்திவிட்டார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சாலமோன் கட்டின தேவாலயம் உலக பொருளினால் ஆன மகிமையினால் நிறைந்திருந்தது. ஆனால் எருசலேமில் உள்ள தேவாலயம் மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல தேவனுடைய மகிமையினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக, விண்ணிலிருந்து பூமிக்கு வருகின்ற ஒரு மேலே காணப்படுகின்ற ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சாலமோன் கட்டின தேவாலயத்தில் புறையின மக்களுக்கு வழிபடுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் வெற்றி கொண்டவர்கள், சாத்தானை மேற்கொண்டவர்கள், உலகத்தில் உள்ள எல்லா இன மக்களும் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த புதிய எருசலேம் காணப்படுகின்றது. அந்த சாலமோன் கட்டின தேவாலயம் நிலையான ஆலயம் அல்ல, அது இடித்து தகர்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஆலயம் நிலையான ஒரு ஆலயம், நித்தியமாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கக்கூடிய, என்றென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த எருசலேம் நகரம் என்பது யூதர்களுடைய தலைநகராக காணப்பட்டது. ஆனால் புதிய எருசலேம் என்பது ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு நகரமாக, தங்குகின்ற இடமாக, தேவன் அவளோடு வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக இந்த புதிய எருசலேம் காணப்படுகிறது. அந்த பழைய எருசலேம் என்பது அழிந்து போன ஒரு நகரம், நிலையான நகரம் அல்ல. இந்த புதிய எருசலேம் என்பது நிலையான, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நகரமாக காணப்படுகின்றது. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் தீட்டுகள் எல்லாம், அசுத்தங்கள் எல்லாம் காணப்பட்டது. அதனால்தான் கல்வாரி செல்வதற்கு முன்பாக கோயில் சுத்தப்படுத்தி என்னுடைய ஆலயத்தை கள்ளர்களுடைய குகைகளாக மாற்றீர்கள் என்ற குற்றச்சாட்டோடு ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு கடந்து சென்றார். ஆனால் இந்த தேவாலயத்தில்
தீட்டுக்கள், அசுத்தங்கள் எதுவும் இல்லாத ஒரு நகரமாக, பரிசுத்தமுள்ள நகரமாக காணப்படுவதாக வெளிப்படுத்தல் 21:27 பார்க்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இப்படியாக சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய மகிமை என்பது வேறு, தாவீது உருவாக்கிய அந்த நகரத்தினுடைய மகிமை என்பது வேறு, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த புதிய எருசலேம் என்பது வேறு, அதனுடைய மகிமை என்பது வேறு. எனவே இந்த இரண்டையும் உற்று பார்த்தால் நாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ள மக்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இறுதியாக ஒரு சில கருத்துக்கள். எருசலேம் நகரில் இதுவரைக்கும் ஒரு வரலாற்று குறிப்பின்படி பார்க்கும் பொழுது 118 போர்கள் இந்த ஒரு நகரத்தில் மட்டும் நடந்திருக்கிறது. சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்பட்டாலும் முழுக்க முழுக்க இரத்த கரைகளால் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இந்த எருசலேம் காணப்படுகின்றது. ஆனால் நாம் தங்க போகிற, நாம் வாழப்போகிற புதிய எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம். அங்கே அமைதிதான் காணப்படும், அங்கே அமைதி, மகிழ்ச்சி இவைகள் தான் காணப்படும். அங்கே கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அடுத்த பதிவில் இந்த வெளிப்படுத்தல் 21-22 அதிகாரம் சொல்லப்பட்ட புதிய எருசலேம் பற்றியுள்ள காரியங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை குறித்து தியானிக்கலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. உங்களுடைய விமர்சனங்களை யூடியூப்பில் எழுதினால் நலமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.